சிவம்பட்டி பூங்காவனத்தம்மன் கோயில் மயான கொள்ளை சூறையாடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுடுகாட்டில் மனித எலும்புகளை வாயால் தோண்டி எடுக்கும் வினோத நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டி கிராமத்தில் பூங்காவனத்தம்மன் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை சூறையாடுதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக சக்தி கரகம் எடுத்தல், அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் சன்னதியில் இருந்து மயானம் வரை ஊர்வலமாக வந்த அம்மன் சிலை முன் காளி வேடம் அணிந்து வந்த பூசாரிகள் மற்றும் பக்தர்கள் அருள் வந்து ஆடியபடி மயானத்துக்குள் நுழைந்தனர். அப்போது அங்கு சென்ற பூசாரி மற்றும் பக்தர்கள் மயானத்தில் குழி தோண்டி வாயால் எலும்புகளை கவ்வி அப்படியே சாப்பிடும் நிகழ்வு நடைபெற்றது. எலும்பை வாயில் கவ்வியபடி ஆக்ரோஷமாக நடனமாடிய பெண்கள் கிராம மக்களுக்கு அருள் பாலித்தனர். இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்திருந்தனர். மயானத்தின் முக்கிய நிகழ்வாக பூங்காவனத்தம்மனுக்கு படைக்கப்பட்ட உழுவல் தானியத்தை பக்தர்கள் மீது வீசுவார்கள். அப்போது பெண் பக்தர்கள் மடி ஏந்தியும் ஆண் பக்தர்கள் துண்டு ஏந்தியும் வீசப்பட்ட உழுவலை பிடித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சி நிறைவடையும் போது பக்தர்களுக்கு சாட்டையடி கொடுத்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமத்தில் பித்து பிடித்தது போல் உள்ள பெண்களுக்கு இங்கு அழைத்து வரப்பட்டு சாட்டையடி கொடுக்கப்பட்டால் நிவர்த்தியாகிவிடும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதற்காக வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஊத்தங்கரை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து நேர்த்திக் கடனை செலுத்தி சென்றனர். அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே வானாபுரத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு வீரபத்திர காளியம்மனுக்கு காளி, அம்மன், காட்டேரி போன்ற வேடம் அணிந்து நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.